வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சலிக்கும் போது மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நிறைய ஏர் கிடைக்கும். அதனால போண்டா உங்களுக்கு புசு புசுன்னு வர்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால கண்டிப்பாக ஒரு தடவை சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. போண்டா கொஞ்சம் மொறுமொறுன்னு வரணும் இல்லைங்களா, அதுக்காக அரிசி மாவு ஒரு 3/4 கப் அரிசி மாவு, அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போடுங்க. 1 இல்லைன்னா 2 நல்லா பொடியாக நறுக்குன பச்சை மிளகா. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கை நல்லா நறுக்குன கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் போடுங்க. இதோட 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லைன்னா சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தயிர். இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பிங்க. இது நல்லா கெட்டியாக இட்லி மாவு மாதிரி வரணும், ஆனால் சாஃப்டாக இருக்கணும். அதனால அடித்து நல்லா பிசைங்க. அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். மாவு இந்த மாதிரி இருக்கணும், இதுதான் பதம். இதை இப்போ நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாவை அப்படியே கொஞ்சம் பெருவிரல் சைடு வழியாக போட்டிங்கன்னா நல்லா உருண்டையாக நல்லா கிடைக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டாகவும் போடுறேன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது உருண்டையாக வராது. மாவை எடுத்து அப்படியே போடாமல் இந்த மாதிரி சைடில் அமுக்கி விடுங்க, அப்போ நல்லா உருண்டையாக வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது மாவு போடுங்க, அப்போ தான் மாவு நல்லா புஷ்ஷுன்னு எந்திக்கும். நல்ல மிதமான தீயில் இது சுட்டுடுங்க. இதுவும் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது இப்போ வெளியே எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான மைசூர் போண்டா ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.